வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசித்த உடனே செய்ய வேண்டிய முதல் காரியத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அவர்கள் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது பெரிய கல்லுகளை அவர்கள் நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி ஆண்டவருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் அதன் மேல் எழுத வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். இந்த கல்லுகளை ஏபால் மலையிலே அவர்கள் நாட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நண்பர்களே, சந்தோஷமான ஆராதனையை தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்களாய் இருப்பதனால் அவர்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல உறவு ஆண்டவருடைய கட்டளைகளை கவனமாய் பின்பற்றுவதனால் மாத்திரமே தாக்குப்பிடிக்கப்பட முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கும் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்படுகின்றார்கள். ஆனாலும் எல்லா உறவுகளைப் போல ஆண்டவரோடு உள்ள உறவையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு சில நிபந்தனைகள் உண்டு என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்கின்றார்கள். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நண்பர்களே, அன்று ஏபால் மலையில் வைக்கப்பட்ட அந்த கற்களைப் போலதான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கும் கிறிஸ்தவ வேதாகமங்கள் இருக்கின்றன. ஆண்டவரோடு உள்ள உறவை தக்க வைத்து கொள்ள கர்த்தருடைய வசனமே இன்றைக்கு நம்மை வழிநடத்துகின்ற விளக்காயிருக்கின்றது. அடுத்தபடியாக 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது கெரிசீம் மலையிலே 6 கோத்திரங்களும் ஏபால் மலையிலே 6 கோத்திரங்களும் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதருக்கு 12 கட்டளைகளையும் அதை பின்பற்றாத போது வரும் 12 சாபங்களையும் கூற வேண்டும் என்று பார்க்கின்றோம். நாம் இங்கு சொல்லப்பட்ட இந்த 12 கட்டளைகளை உற்று நோக்குவோமானால் இவைகள் பெரும்பான்மையாக இரகசியமாய் செய்யப்படுகின்ற பாவங்களை குறிக்கின்ற காரியங்களாய் இருக்கின்றது. உதாரணமாக 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக என்று பார்க்கின்றோம். 17ஆம் வசனத்தில் பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக என்று பார்க்கின்றோம். 24ஆம் வசனத்தில் ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, ஆலயம் போன்ற பொது இடத்தில் கர்த்தரை ஆராதிப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு லகுவான காரியமாக இருக்கலாம். ஆனால் அநேகர் பார்க்க முடியாத தனிப்பட்ட இடங்களில் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தனிமையினாலும் சோதனையினாலும் மேற்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு உள்ள உறவை அந்த நேரங்களில் கவனக்குறைவாய் அவர்கள் யோசிக்க முடியும். ஆண்டவரோடு உள்ள உறவை முக்கியப்படுத்தாமல் போய்விட முடியும். ஆனால் விசுவாசிகளோ பாவத்திலிருந்து தப்பிக்கும் வழிகளையும் ஆண்டவருடைய வல்லமையை சார்ந்து இப்படிப்பட்ட இரகசிய பாவங்களை மேற்கொள்ளும் வழிகளை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏபால் மலையில் 6 கோத்திரங்களும் கெரிசீம் மலையில் 6 கோத்திரங்களுமாக நின்று நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விசேஷமான நிகழ்ச்சி இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது.
இந்த 2 மலைகளும் சீகேம் என்கின்ற பள்ளத்தாக்கிற்கு வடது பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் இருக்கின்ற 2 மலைகள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த பள்ளத்தாக்கு வழியாய் நடந்து போகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நியாயப்பிரமாணத்தினால் வரும் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் அவர்களுக்கு நினைப்பூட்டப்படும். நண்பர்களே, விசுவாசிகளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அடிக்கடி அவர்களே வாய்ப்பு கொடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய முழு சித்தத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். வசனத்தின் ஏதோ ஒரு பகுதியை மாத்திரமல்ல, எல்லா பகுதிகளையும் கேட்கின்றார்கள். இன்னுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவர்களும் ஆமேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நண்பர்களே, பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த பகுதியை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். அதாவது மனித குலம் முழுவதும் ஆண்டவருக்கு முன்பதாக இந்த வசனங்களின் அடிப்படையிலே குற்றமுள்ளவர்களாக நிற்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். ஒருவரும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை பூரணமாய் பின்பற்றவில்லை. ஆகவே எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக நீதியற்றவர்களாக நிற்கிறார்கள் என்று பவுல் அங்கே போதிக்கின்றார். மனிதர்களுடைய கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வந்து விட்டது என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபத்தை நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாக பின்பற்றி கீழ்ப்படிந்தபடியினாலே இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று போதிக்கின்றார். கிறிஸ்துவே நமக்காக சாபமானார். நண்பர்களே, இன்றைய விசுவாசிகள் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுவிக்கப்பட்டு மீட்பை பெற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் இன்றைக்கு சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள். முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.